மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மீன் தான் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ மீன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் மீன் குழம்பு மசாலா சேர்த்திக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா போட்டு நல்லா காரம் கொஞ்சம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு மிளகாய் தூள் போட்டாலே போதும். இல்லைன்னா குழம்பு மீன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். உப்பு, குழம்பு மிளகாத்தூள், மீன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு கலந்து விட்டாச்சு. இது ஊறட்டும். ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஊறினா நல்லா காரம் உப்பு பிடிக்கும். கொஞ்சம் கம்மியாக வைப்பா. இப்போ பாத்திரம் வச்சுக்கலாம். பானை வச்சாச்சு. அடுத்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். 4 கிலோ சின்ன வெங்காயம் தொளிச்சு போட்டுக்கிறேன். இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திட்டு இது 4 பேருக்கான குழம்பு நான் வைக்க போகிறேன். 3 தக்காளி சேர்த்திக்கிறேன். 20 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். 15 அல்லது 20 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். வெளுத்தலை 4 சேர்த்திக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். வணங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். மீன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். 2 அல்லது 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கங்க. பத்தளவு கூட சேர்த்திக்கலாம். வணங்கட்டும். பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்திக்கலாம். கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். அடுப்பில் சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம். சீரகம் சேர்த்திக்கலாம். 2 சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். மசாலாவை சேர்த்திக்கலாம். எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். விட்டுக்கலாம். நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நம்ம மீன்லேயும் உப்பு போட்டிருக்கோம். தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கிட்டும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரட்டும். அப்புறமா மீன் போட்டுக்கலாம். பாருங்கள் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. மீன் போட்டுக்கலாம். ஒவ்வொரு மீனாக போட்டுக்கலாம். மீன் போட்டு சிம்லேயே வச்சிடலாம். தூவிக்கலாம். தூவிட்டு சிம்மில் மூடி வச்சுக்கலாம். சிம்லேயே வச்சிடலாம் அடுப்பை. அதாவது 5 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் சரியா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மீன் வெந்துருச்சு. பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு மீன் வெந்துருச்சு. பாருங்கள் மீன் லேசாக உடையுது. பாருங்கள் மீன் வெந்துருச்சு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீ பரிமாறிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.